வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணேன். இன்றைக்கும் ஒரு சென்சிட்டிவ் டாபிக் பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்போ ரீசெண்டாக யூடியூப்லலாம் பார்த்த ஒரு இளைஞர் வந்து அவங்க அம்மாவை சரியாக கவனிக்காததால் ஒரு மருத்துவரை போய் குத்தி கொலை முயற்சி செஞ்சுருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ் அப்படின்றது இப்போ ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அந்த காலத்துலலாம் நாங்கள் எம்பிபிஎஸ் படிக்கும் போதெல்லாம் எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் வந்து எல்லாருமே அப்படியே கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. அவங்க சொன்னதான் வேத வாக்கு. அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னா பண்ணிப்பாங்க, அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும்னா பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் காலம் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ் வந்து தடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நல்லா உங்களோட மருத்துவரோட உட்கார்ந்து அந்த அவர் செய்ய போகிற ட்ரீட்மெண்ட்டோட சைட் எஃபெக்ட் பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் ஷேர்ட் டெசிஷன் மேக்கிங். ஷேர்ட் டெசிஷன் மேக்கிங் இப்போ வெளிநாடுகள்லாம் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அவங்க வந்து அவங்களோட ஆப்ஷன்ஸை கொடுப்பாங்க டாக்டர்ஸ். இது போடலாம், கீமோதெரப்பி போடலாம், ரேடியோ தெரப்பி போடலாம், இல்லை அப்படியே விட்டுறலாம். பேலியேட்டிவ் கேர்னு இப்போது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது நம்ம நாட்டில். பேலியேட்டிவ் கேர்னா ரொம்ப ஆக்டிவாக ட்ரீட் பண்ணாமல் வெறும் அந்த சிம்டம்ஸை மட்டும் ட்ரீட் பண்ணுறது தான் பேலியேட்டிவ் கேர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து தீர்க்க முடியாத கேன்சர், அதாவது 4th ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, உடம்பெல்லாம் பரவிடுச்சுன்னா அவரை போட்டு திருப்பி வந்து இந்த கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க இதை பாடியை டேமேஜ் பண்ணுறதை விட்டுட்டு பேலியேட்டிவ் கேர் அதுக்குன்னு நீங்கள் ஆப்ஷன் எடுக்கலாம். டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். சார், இது இப்போ குணமே ஆகாத கேன்சருக்கு எதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் சொல்கிறீங்க, பேலியேட்டிவ் கேர் எங்கள் அம்மா கொடுங்க அப்படின்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அதை பற்றிலாம் கூகுளில் இப்போ நிறையா வந்துருச்சு. பேலியேட்டிவ் கேர்னா என்னென்னா, ஆக்டிவாக அவங்களுக்கு ட்ரீட் பண்ணாமல் அந்த இறுதி நாட்களை அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு பேர் தான் பேலியேட்டிவ் கேர். மூச்சு வாங்குது அப்படின்னா உடனே அதுக்கு ஆப்ரேஷன் வெண்டிலேட்டர் போடாமல் ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஆக்சிஜன் கொடுப்பாங்க. வலி தாங்க, ஏன்னா வந்து கடைசி ஸ்டேஜ் கேன்சரில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொடுமையான சிம்டம் வந்து வலி. ஸோ வலி நிவாரணிகள்லாம் இப்போ நிறையா வந்துருச்சு. மார்ஃபின், அப்புறம் ஃபென்டானல் பேட்சஸ்னு வந்துச்சு. பெயின் ஸ்பெஷலிஸ்ட்னே இப்போ வந்துட்டாங்க. அதுவே ஒரு தனி டிகிரியாக படிக்கிறாங்க, பெயின் ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த வலியிலேருந்து நிவாரணம் அளிக்கிறது. சில பேருக்கு வாயிலேருந்து அப்படியே அந்த இது வந்துக்கிட்டே இருக்கும், நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் அந்த சக்ஷன் போட்டு எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து பேலியேட்டிவ் கேர்னு வந்துருச்சு. அதை வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட உட்காந்து பேசி, சரி எங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ வாட்டவர் உங்களோட உறவினருக்கு இதெல்லாம் இந்த ஆக்டிவ்லாம் வேண்டாம், நீங்களே சொல்கிறீங்க சார் இதுக்கு குணம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த பேலியேட்டிவ் கேர் நான் ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னன்னா, கண்டிப்பாக உங்கள் மருத்துவர் அதை பற்றி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுவார். பெரிய பெரிய சிட்டிஸ்லலாம் இப்போது பேலியேட்டிவ் கேர் சென்டர்ஸ்னே வந்துருச்சு. ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் அந்த காலம் மாதிரி இல்லாமல் இப்போ காலம் மாறிடுச்சு. நம்ம 2025 போக போகிறோம். ஸோ எல்லாருக்குமே கையில் வந்து சோஷியல் மீடியா இருக்குது, எல்லாருக்குமே ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அந்த டாக்டர் மேலே உங்களுக்கு கோபம் வராது. மருத்துவர்களுக்கும் நான் இதே தான் அட்வைஸ் பண்ணுவேன். என்கிட்ட புதுசாக ப்ராக்டிஸ் ஆரம்பிக்க போகிற மருத்துவர்கள்லாம், யங் டாக்டர்ஸ்க்கெலாம் நான் இதான் சொல்லுவேன். நீங்கள் வந்து பேஷண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த முடிவு எடுக்கணும். இப்போ நான் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த மாத்திரைகள் அவ்வளோ ஒன்றும், நாங்கள் எழுதுகிற மாத்திரைகள் அவ்வளோ ஒன்றும் சைடு எஃபெக்ட் இருக்காது. ஆனாலும் நான் அந்த சைடு எஃபெக்ட் பற்றி அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன். டாப்பாக்ளிஃப்ளோஸ்ன்னு ஒரு மாத்திரை இருக்குது. அதில் வந்து யூரின்ஸ் அதாவது 100 பேருக்கு எழுதுனா 10 பேருக்கு நீர்க்கடுப்பு நோய் வரும். அதை சொன்னால் அவங்களுக்கு கோபம் வராது. நீர்க்கடுப்பு நோய் வரலாம், உனக்கு இந்த மாதிரி நீர் ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வராது. ஸோ அந்த ஷேர்ட் டிசிஷன் மேக்கிங், கம்யூனிகேஷன் அந்த மருத்துவருக்கும் அந்த பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் பேஷண்ட்டுக்குமே அந்த வந்து ஷேர்ட் டிசிஷன் மேக்கிங் இருக்கணும். அது இல்லைன்னா தான் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் வந்து, கோபம் வந்து இந்த மாதிரிலாம் வயலன்ஸில் போய் முடியுது. ஸோ நீங்களும் உங்களோட ஒரே குழப்பமாக இருக்குது, இந்த மருத்துவம் பண்ணணுமா வேண்டாமா, காஸ்ட்டுக்காக இல்லை, இதனால நம்ம அம்மா அப்பா சஃபர் பண்ணுவாங்களே, அவங்களோட துன்பங்கள் இன்னும் அதிகமாகுமா இந்த ட்ரீட்மெண்ட்டால் அப்படின்லாம் நீங்கள் வந்து அதை நல்லா அனலைஸ் பண்ணி உங்கள் மருத்துவர்கிட்ட நல்லா டிஸ்கஸ் பண்ணி, சார் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியே ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அந்த 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 இறுதி நாட்களை வந்து அவங்க ரொம்ப வலி இல்லாமல் கழிக்கலாம். நன்றி, வணக்கம்.